Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பானி பூரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல பூரிக்கான மாவு பிசைஞ்சிடலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கேன். 1 கப் ரவைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இந்த பூரி நம்ம ரவையில் தான் செய்வோம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதுங்க. நிறைய எண்ணெய் விடக்கூடாது இதுக்கு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தண்ணி சேர்த்து நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சுக்கணும். மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மற்ற பொருட்களை தயார் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. இது பானிபூரியோட அந்த ரசம் தயார் பண்ணுறதுக்காக இதெல்லாம் எடுத்துக்கிறோம் நம்ம. இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை அரைச்ச பிறகும் கொஞ்சம் புளி தண்ணி சேர்ப்போம். இதில் ஒரு துண்டு புளி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. இதில் நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் புளி தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் புளி தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்மகிட்ட பானிபூரி மசாலா இருந்ததுன்னா அந்த மசாலாவை நம்ம டேரெக்டாக சேர்த்துடலாம். பானிபூரி மசாலா இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் அரை ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். சாட் மசாலாலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் சேர்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சதுனால காரமாக தான் இருக்கும். உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு இனிப்பு சட்னி பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி இனிப்பு சட்னி பண்ண போகிறதில்ல, ஒரு ஸ்வீட் பானி தான் பண்ண போகிறோம். நல்ல கட்டியாக கரைச்ச புளி எடுத்துக்கோங்க. அதோட 1 கப் அளவுக்கு வெல்லம், கரைச்ச வெல்லம் எடுத்துக்க. நீங்கள் வெல்ல பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். நல்லா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து இருக்கும் இது. இப்போ ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் உப்பு எதுவும் போட்டு வேக வைக்கல. கொஞ்சமாக வெள்ளை கொண்ட கடலையை ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக வெட்டின வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக கட் பண்ண மல்லி இலை, பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுலேயும் 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ மாவு நல்லா ஊறிட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. நீங்கள் ஒரே சப்பாத்தி மாதிரி பெருசாக போட்டு அதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சின்ன சின்னதாக எடுத்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி. நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஒன்று போல் கிடைக்கும்.
மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பூரியெல்லாம் பொரிச்சுக்கணும். ஒரு பூரியை சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ண அது பொங்கும். அது பொங்கி வந்த பிறகு தான் நம்ம அடுத்த பூரியை சேர்க்கணுங்க. அப்போ தான் ஒன்று போல் உங்களுக்கு பொங்கி வரும். இது ரவையில் செஞ்சுருக்கிறதுனால நிதானமாக தான் வேகும். நீங்கள் லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம எடுத்துடக்கூடாது. நல்ல மொறுன்னு ஆன பிறகு எடுங்க. இந்த அளவு கலர் சேஞ்ச் வரணுங்க. இப்படி வந்தால் தான் உங்களுக்கு எடுத்து வச்ச பிறகும் நல்ல மொறுமொறுப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.